மாதாவை ஏன் நம்ம புகழுறோம்? நமக்கு முதல் மாதிரியாக வச்சுக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? கன்னியாக இருக்கிறாங்க. கடவுள் சொல்கிறார், நீ கருத்தாங்குவ, ஒரு மகனை பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்கிறாரு. மாதா என்ன சொல்கிறாங்க? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும், நான் உம்முடைய அடிமை. பார்த்தீங்களா? சரண்டராகி இருக்கிற அந்த மனநிலை அவங்க தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்களில் ஒரு பெரியவர் ஆபிரகாம், அவர் நமக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறாரு. தொடக்க நூலில் 12வது அதிகாரம் 4வது வார்த்தை. அது என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்கிறார், இந்த பக்கமாக போப்பா, நான் உனக்கு ஒரு நாட்டை காட்டுவேன், ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன், ஒரு ஜனத்தை கொடுப்பேன், உனக்கு பிள்ளையே இல்லை இப்போ, ஆனால் ஒரு பெரிய திரளான மக்களுக்கு நீ தலைவனாக இருப்ப, அப்பாவாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனம் 4வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் கட்டளையிட்டபடியே ஆபிரகாம் புறப்பட்டான். பார்த்தீங்களா? அப்போ கடவுள்கிட்ட அவர் சொன்னது தான்யா வழி. ஆண்டவரிடம் உன்னுடைய வாழ்வை ஒப்படைத்து விடு, வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். அவரையே நம்பி இருக்கணும். சும்மா இப்போ நமக்கு ஒரு குடும்பத்தில் பிள்ளை பேர் வேணும் வேண்டிக்கிறோம், அல்லது கல்யாணம் நடக்கணும் வேண்டிக்கிறோம், அல்லது ஒரு வீடு கட்டணும் வேண்டிக்கிறோம், இந்த ஒரு இருதய சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போவோம், ஒரு சிறுநீரக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போகிறோம். அப்படி போகிறது இல்லை கடவுள். நம்ம பர்மனண்ட்டாக இருக்கிற வீடு கடவுள், ஆஸ்பத்திரி இல்லை. நம்முடைய வீடே ஆஸ்பத்திரி. நம்ம கும்பிடுற கடவுளே மருத்துவர். அவர் இயேசு சிந்திய ரத்தம் தான் நமக்கு மருந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவரோட நம்ம பின்னி பிணைந்து இருக்கணும். அவரை விட்டு பிரிகிற டைம்லாம் இருக்கக்கூடாது. அவரையே நம்பியிரு, அவரிடம் உன்னை ஒப்படைத்து விடு, உன்னுடைய உள்ளத்தின் விருப்பங்களை அவர் அப்போ சரண்டர் ஆயிரு. திரும்பி எழாத, அவர் பாதத்திலே கெட. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சரண்டர் ஆனால் அந்த வசனம் 6வது 7வது வசனம் நமக்கு சொல்லுது. 5வது வார்த்தை, அவர் உன் வழியை ஆண்டவரோட ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். பார்த்தீங்களா? அதற்கு உதாரணமாக எதை எடுத்துக்கொள்ளலாம்? செங்கடல், பொங்குகின்ற செங்கடலை எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் அருகில் வந்துட்டாங்க. ஆனால் அந்த கடந்து போகிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்குது செங்கடல். திரும்பி பார்க்குறாங்க, பின்னால் எகிப்து இராணுவம் துரத்திக்கிட்டு வருது. முன்னால் செங்கடல், பின்னால் இராணுவம் துரத்திக்கிட்டு வருது. இந்த மக்கள் நடுங்கி போயிட்டாங்க. அப்போ மோசே வழியாக கடவுள் என்ன சொல்கிறார் பாருங்க. மோசே சொல்கிறாரு, விடுதலை பயண நூலில் 14:14, அமைதியாக இருந்து கடவுள் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்று கவனித்து பாருங்க, கடவுளே உங்களுக்காக யுத்தம் செய்ய. அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரே உங்களுக்காக, அவரே உன் சார்பில் செயலாற்றும். கடவுளே உனக்காக யுத்தம் செய்வார். பிரைஸ் எல்லாம். நமக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க, நமக்கு எதிராக செய்வனை வைக்கிறாங்க, நமக்கு எதிராக அவங்க தூண்டி விடுறாங்க, நம்ம பேரை கெடுக்கிறாங்க. ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஒன்றும் டென்ஷன் ஆக தேவையில்லை, நம்ம மனசு உடைஞ்சு போக தேவையில்லை. அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம்ல. இப்போ தஞ்சாவூர் பகுதியில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வேலைக்காரங்க வருவாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்களுக்கு நிலம் இருக்குது, வேலைக்காரங்க வருவாங்க. வேலை செய்கிறவங்க என்ன வேலை, ஒவ்வொரு நாளும் காலையில் 6-6:30 மணியை போல் வருவாங்க. என்ன வேலைன்னு கேட்பாங்க. போய் அந்த ஒரு 4 ஏக்கரையும் நேற்றே சொல்லிட்டில்ல, 8 பேருக்கு உழுவுறதுக்கு சொல்லிட்டில்ல, அந்த 4 ஏக்கரையும் உழுது போடு, நான் ஒரு 12 மணியை போல் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உழுவுறாங்களா? 12 மணியை போல் முதலாளி போவார், இந்த வீட்டுக்காரர் போவார். அவங்களாம் உழுது க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நிலத்துலேயும் ஒரு 4 கலப்பை ஓடும், ஏர் உழுவாங்க, எல்லாம் உழுது ரெடியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அப்புறம் நாற்றங்கால் உழுவாங்க, அப்புறம் நாற்று நடுவாங்க, விதைப்பாங்க, நாற்று நடுவாங்க. எல்லாம் இந்த இடையில திடீர்னு ஒரு நாள் அந்த வேலைக்காரர் வருவார். ஐயா, என் வீட்டுக்காரிக்கு பிரசவம் ஆக போகுதுங்க, செலவாகும், இந்த மாதிரி மருத்துவமனைக்கு போகணுங்கிறாங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க.
உடனே என்ன எவ்வளோ ஆகும் சொல்லுவார், கேட்பார், எவ்வளோ வேணும் உனக்கு? உடனே 5000 இந்தா ஓ. அவர் பார்த்துக்கிறார். இவருக்கு மாத சம்பளம் இருக்கும் அல்லது வேற கூலி இருக்கும். அந்த நெல் 1 மூட்டை 2 மூட்டை இந்த மூட்டை நெல் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணமாக. ஆனால் அவங்களுக்கு பிரசவம் ஆகுதா, பிள்ளை பேர் ஆகுதா, அல்லது மருத்துவமனைக்கு போகிறீங்களா, உனக்கு எவ்வளோ தேவை இந்தா ஓ. அந்த நான் நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ தாராளமாக கொடுப்பாங்க. ஏன்? அவங்க வீட்டு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் அவருடைய வேலையை செய்யறதுக்கு அந்த வேலைக்காரன் ரொம்ப முக்கியம். அந்த வேலைக்காரனை நம்பி சில வேலைகளை ஒப்படைச்சிருக்கிறான். கடவுள் நம்மளை நம்பி, உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை ஒப்படைச்சிருக்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட தொழிலை ஒப்படைச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு அதனால லாபம் வரும், நன்மை வரும். அதெல்லாம் கடவுளுக்கு வேலை செய்தால் நன்மை வரும் தான். பிரசவத்துக்கு காசு கொடுக்குற மாதிரி, மருத்துவமனை காசு கொடுத்து நன்மை வரும் தான். ஆனால் அந்த வேலை உங்கள்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு, அந்த குடும்பத்தை கடவுள் ஒப்படைச்சிருக்கிறார். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்பிக்கையில நம்ம பயணம் செய்ய வேண்டிய வாழ்க்கையை கடவுள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். நம்ம பொறுப்பு. பிரைஸ்லாம். அப்போ அதில் என்ன பண்ணணும்? பயப்பட தேவையில்லை. நம்ம வேலைக்காரன் தான், நம்ம பிள்ளைகள் தான், சின்ன குழந்தைங்க தான் கடவுளுக்கு. அப்போ கடவுள் அப்பாவா இருக்கிறவர், அவர் பார்த்துக்குவார். அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவார். கடவுளே உங்களுக்காக யுத்தம் செய்வார். பிரைஸ்லாம். பிரைஸ்லாம். கடவுளே உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவரே உன் வழி. அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அப்போ நம்ம எப்பொழுதும் கடவுள் மேலே மிகுந்த நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தான் யானைக்கு இருக்கிற தும்பிக்கை மாதிரி. மனிதனுக்கு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இழந்து போயிட்டான். நம்பிக்கை இழக்கிறவங்கள எங்கே கண்டுபிடிக்கலாம்? தூக்கு போட்டுக்கிறான், மாத்திரை எடுத்துக்கிறான், தண்ணியில் விழுந்துடுறான், கிணத்துல விழுந்துடுறான், செத்து போகிறான், எங்கேயாவது ஓடி போகிறான், காணாமல் போயிடுறாங்க. அவனுக்கு வாழ்க்கை பிடிக்கல, நம்பிக்கை இழந்துடுறான். பிரைஸ்லாம். பிரைஸ்லாம். நம்பிக்கை இழக்காமல் இருந்தாக்க என்னவும் நடக்கும், ஆனால் நமக்கு வாழ்க்கை குறைந்து போகாது. காரணம், அவர் வாழ்க்கையை தொடங்கி வைத்தவரும் அதை பராமரிப்பவருமான ஆண்டவர் இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வச்சிருக்கிறோம். எபிரேயர் 12:2. அவர் மேலே கண்ணு வைக்கணும், அவர் மேலே, அவருடைய பாதத்தில் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை குறைஞ்சு போகும். ஆண்டவரையே நம்பியிரு, உன் வாழ்வை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரே உனக்காக செயலாற்றுவார். பிரைஸ்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அமர்ந்து கொள்வோம். இந்த 37வது திருப்பாடல்லையே 25வது வார்த்தை சொல்லுது பாருங்க. இளைஞனாய் இருந்திருக்கிறேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன், ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர்களுடைய மரபினர், நேர்மையாளருடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. பிரைஸ்லாம். நம்ம வரலாறை திரும்பி பார்க்கணும். கடவுளை நம்பிய நம்முடைய வாழ்க்கை வரலாறை அல்லது நம்முடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம திரும்பி பார்த்தா தெரியும், எவ்வளவோ நெருக்கடிகள் வந்திருக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு, எவ்வளவோ பிரச்சனை. ஆனால் கோயிலுக்கு போகிறது நிறுத்தலை, குடும்ப ஜபத்தை நிறுத்தலை, ஜபமாலை சொல்கிறது நிறுத்தலை, பிள்ளைகளை கண்டித்து விசுவாச பாதையில் நீதியான பாதையில் நடத்துறத நிறுத்தலை. எப்பொழுதும் அதே டெம்போவோட, அதே டென்ஷனில், அதே கண்டிப்போட இருந்தாங்க. அந்த கிறிஸ்துவ நம்பிக்கை. அப்போ அதுதான், அந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையாக இருந்திருக்கோம். இப்போ வளர்ந்துருக்குறோம். 10 வயசில் விவரம் தெரியுது, 15 வயசில் நல்ல விவரம், 20 வயசில் ரொம்ப விவரம் தெரியுது. அப்போ நம்ம நடந்ததெல்லாம் பார்த்தோம். அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு, எவ்வளோ பஞ்சத்தில் கூட இருந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வேலை இல்லை, அப்பாவுக்கு வேலை இல்லை, அதில் அம்மா உடல் நோயாக இருந்தாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து இன்றைக்கி 50 வயசு ஆச்சு, 60, 70 வயசு ஆச்சு. திரும்பி பார்த்தா குறைஞ்சி போயிட்டோமா? குறைஞ்சி போகல. கடவுள் கைவிட்டுட்டாரா? அப்போ பாருங்க, நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர் சொல்றார். நேர்மையாளர் இது யாரு சொல்றது? யாரு? தாவீது. உதாரணமா தாவீது சொல்றாரு. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு.
அண்ணன் தம்பி அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். ஆடுன்னா நீங்கள் நினைக்காதீங்க வெளிநாடுனா ஜில்லுன்னு இருக்கும்னு. நம்மளுக்கு தான் வெயில், வெளிநாட்டிலலாம் வெயில் இல்லை. பாலஸ்தீனாவில் ஆடு மேய்ச்ச இடத்துல, தாவீது ஆடு மேய்ச்ச இடத்துல நம்ம வெயில் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த கொடுமையான வெயில் தான், ஒன்றும் குறைச்சலாலாம் இருக்காது, நல்ல வெயில் இருக்கும். அதனால் அவங்க நம்மளை மாதிரி வெயிலில் கஷ்டப்படல, அவங்க குழுன்னு இருந்தாங்கன்னா இல்லை, அவங்க வெந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, கஷ்டத்தில் வெந்தாங்க, வெயிலில் வெந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆடு மேய்ச்சவன் கடவுள் என்ன பண்ணார்? பிச்சை எடுக்க விட்டாரா? கைவிட்டு விட்டாரா? அவனை அரசனாக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். நம்மளையும் அப்படித்தான். நான் இளைஞனாக இருந்திருக்கிறேன், இதோ முதியவனாகிவிட்டேன், ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை, அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கையில் மட்டும் தளர்ந்து போகக்கூடாது. காரணம், நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ, தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிக்கிறோம், 3வது அதிகாரம், அதில் 3வது வார்த்தை, அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவரை நம்பலாம். கடந்து போன காலத்தில் பார்த்தோம், நல்லா இது மாதிரி நடந்துச்சு. அவரை நம்பினதுனால நான் கரையேறி இருக்கேன். இன்னைக்கு பார்க்குறோம், நம்பினதுனால கரையேறி இருக்கேன். நம்ம ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அதனால இந்த கடவுளை நம்புங்க. என்ன, சில டைம்ல நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்கல, நம்ம எதிர்பார்க்கிற நன்மை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வந்து அடையல, காத்துருங்க. அவருடைய நேரம் வருது. ஆண்டவர் சொல்றாருல்ல, என்னுடைய நேரம் இன்னும் வரல. அப்போ பாருங்க, மாதாவுக்கு ஜெபம் பண்றது எவ்வளோ முக்கியம்னு கூட இந்த நொடி பொழுதுல நம்ம நினைச்சு பார்க்கணும். நேரம் வரலன்னு சொல்றாரு. மாதா, தண்ணி திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுப்பா, அவமானத்துக்கு உள்ளாயிடும் அந்த குடும்பம், பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு அவங்க எப்பா வேலைக்காரங்க, அப்பா என் புள்ள சொல்கிற மாதிரி செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே நிற்கல. அவங்களுக்கு சமையலில் பொறுப்பு இருக்குது மாதாவுக்கு. அவங்க விருந்தினர், அவங்க சொந்தக்காரங்களில் அந்த கல்யாண வீட்டுக்கு. அப்போ அவங்கள போய் பார்க்கணும், சாப்பாடெல்லாம் நடந்துச்சா, பருப்பு வெந்துச்சா, காயெல்லாம் அறுத்துட்டாங்களா, அதை பார்க்கணும்ல, பொறுப்பு. போயிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? சொல்லிட்டு போயிட்டாங்க வேலைக்காரங்கள்ட்ட, அவர் சொல்கிறத என் புள்ள சொல்கிற மாதிரி செய்யுங்கப்பா. நேரம் வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் மாதா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், நான் அவர் சொல்கிறபடி செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கை, தான் புள்ள தன்னை மீற மாட்டான். அப்போ மாதா அப்படி சொல்லிட்டு போனதையும் மாதா பார்க்குறாரு. என்னடா என்னை பெற்றவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, நேரம் வரலன்னு நான் சொல்லிட்டேன், நேரமாவது காரமாவது என்னுடைய தாய் சொல்லிட்டாங்க, தண்ணி ஊற்றுப்பா, தண்ணி ஊற்று. பாருங்க, ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில முதல் புதுமை அந்த அன்னை மரியாவினுடைய பரிந்துரையினால் தான். பிரைஸ் எல்லாம். அப்ப மாதாவுக்கிட்ட எவ்வளவு பவர் ஆண்டவர் கொடுத்திருக்க, அந்த பரிந்துரைக்கு எவ்வளவு வலிமையை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இதோ உன் தாயா கொடுத்துடுறாரு. தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? பால் குடிக்கும் குழந்தையை மறப்பாளா? அப்படியே மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றவரு நம்முடைய கடவுள். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அன்பானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னா வேண்டுதல் வச்சுருக்கிறோம், பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம், காத்திருக்கணும். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் 5வது 6 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வல்லமையான கரத்தின் கீழ் காத்திருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குயா. அப்போ பாருங்க, நமக்கு கடவுள் என்ன சொல்றார்? ஏற்ற காலத்துல உனக்கு எப்போ நல்லதோ, ஏற்ற காலம்னா என்ன? உனக்கு எப்போ இதை கொடுத்தன்னா அதை நல்லா அனுபவிப்பியோ அப்போ கொடுப்பேன். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். எப்போ உனக்கு இந்த காரியத்தை, நீ கேட்குற காரியத்தை கொடுத்தா நீ பெரிய ஆளாவியோ அப்பதான் கொடுப்பேன். அதான் ஏற்ற காலம். நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லை, உனக்கு எப்போ ரொம்ப நல்லதோ அப்போ நான் கொடுப்பேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. குழந்தையினுடைய கையில் கத்தியை கொடுப்பாங்களா, ஊசியை கொடுப்பாங்களா? கண்ணில் காதில் குத்திக்கணும். ஏற்ற காலம், நல்ல விவரம் தெரிஞ்ச பாடு ஊசி எடுத்தானா, என் பையனு நல்லா தைப்பான், அவனுக்கு தெரியும். அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே. கத்தி எடுத்தானா, என் புள்ள நல்லா
பழம் இருப்பான், நல்ல கத்திரிக்காய் வெட்டுவான், அவனுக்கு தெரியும். ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களே அம்மா அப்பா சொல்ல மாட்டாரு. ஏன்? அவனுக்கு விவரம் தெரியும். ஏற்ற காலம் எது அவனுக்கு எடுத்தா அதை பயன்படுத்த தெரியணும். நமக்கு அதை கொடுத்தா அதனால் நிறைய பயன் அடையணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் ஏற்ற காலம். இப்ப பாருங்க, அன்னை மரியா நேரம் வரல அப்படின்னு சொன்ன ஒருபாடும் மாதாவினுடைய பரிந்துரையை ஆண்டவர் கேட்டு தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்குறாரு. என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த 2வது அதிகாரம் யோவான் நற்செய்தியில கடைசி வசனம் 11வது வார்த்தை என்ன சொல்லுது? அன்றே அவருடைய சீடரில் பலர் அவர் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார். ஏற்ற காலம் பார்த்தீங்களா? அதுவரையிலும் எத்தனையோ, அதுக்கு முன்னால மலைப்பொழிவு செய்திருக்கிறாரு, மரபுகளை பத்தி பேசி இருக்கிறாரு, பகைவனை அன்பு செய்யறதை பத்தி பேசி இருக்கிறாரு, எல்லாம் நடந்துருச்சு. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு, மாதா பரிந்துரையின் பேர்ல தண்ணீரை திராட்சை ரசமாக்கிய நிகழ்ச்சிக்கு பிறகு உடனடியா என்ன நடக்குது பாருங்க. கூட்டம் இயேசுவோட வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இயேசுவோட கூட வந்தவங்கள பலர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்பட்டார்கள். அதான் ஏற்ற காலம். அதான் ஏற்ற காலம். அதற்கு முன்னால் கும்பல் ஆண்டவரோடு போய்கிட்டு இருந்துச்சு. இயேசுனுடைய சீடர்கள் இல்லை, இயேசு மேல நம்பிக்கை இல்லை. இப்பொழுது பலர் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம இயேசுவின் மீது நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவருடைய நன்மைகளை நாம் பெறுவதற்காக காத்திருக்கிறோமோ, அந்த வசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை 34வது வார்த்தை, வளமான நிலத்தில் தழைத்தோங்கும் மரம் போல கொடிய நெஞ்சம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன். ஆண்டவரே, குடிக்க கூடாதுங்கிறீங்க, இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறீங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு பாவம் இருந்தால் அதை கண்டிக்கிறீங்க, நான் தப்பு செய்கிறேன் பாவம் செய்கிறேன்னு சொல்றீங்க. பொல்லார், ஆனால் அப்படிப்பட்டவன் ரொம்ப நல்லா இருக்கான். பொல்லார் பாருங்க, பொறாமை, வளமான நிலத்தில் தழைத்தோங்கும் மரம் போல கொடிய நெஞ்சம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன். கண்டியா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நம்ம நல்லா பார்க்க முடியும். எசாயா புஸ்தகத்துல 43வது அதிகாரம், அதுல 41, அதுல 11, 12 வசனம் என்ன சொல்லும்? பகைவர்களை தேடுவாய் காண மாட்டாய். தேடுவாய் காண மாட்டேன். ஏன்? அதெல்லாம் அடிச்சு ஒழிச்சிட்டேன். ஏன்? என் பிள்ளையை காப்பாற்றணும்ல. கடவுள், நான் அவருடைய பிள்ளை நம்மளை காப்பாற்றணும்னா அழிச்சு. அமலேக்கியர்கள் என்னாச்சு? அமலே சித்தர்கள் என்னாச்சு? இத்தியர்கள் என்னாச்சு? அந்த எமோரியர் என்னாச்சு? அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. எரிக்கோ நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களே, என்ன ஆச்சு? பெரிய கோட்டையெல்லாம் கட்டியிருந்தான். கோட்டையை சுற்றி இவன் வந்தான், கடவுளை போற்றி வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தான். கோட்டையை சுற்றி வந்தான். கோட்டை என்னாச்சு? 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த கோட்டை இவர்களுடைய ஆண்டவரை புகழ புகழ அந்த கோட்டை கல்லெல்லாம் மலன்னு கீழே விழுந்துருச்சு, சரிஞ்சு தானாக. உதாரணமா திருத்தூதர் பணியில் 12வது அதிகாரம், அதில் 10வது வார்த்தையில பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசுனுடைய பெயர்ல பிரசங்கம் பண்ணதுக்காக அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. 4வது 5வது வசனத்தை பார்த்தா அவருக்காக சபை முழுசும் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை காப்பாற்றுங்க ஆண்டவரே, விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. என்ன ஆச்சு? 10வது வசனம், ஜெயிலில் இருக்கிறாரு. ராத்திரி நள்ளிரவு வந்தது. ஆண்டவருடைய தூதர் அங்கே இறங்கினார். கையில் இருந்த விலங்கு தானாக விழுந்தது. அப்படியே கூட்டிகிட்டு போறாங்க. பெரிய இருப்பு கதவு இருக்குது, தானாக திறந்தது. பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, உதாரணமா திருத்தூதர் பணியிலேயே நம்ம வாசிக்கிறோம். 16வது அதிகாரம் 26, 27 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறையில் இருக்காங்க, கை விலங்கோடு இருக்காங்க. நள்ளிரவு வந்தது. அவர்கள் எழுந்து ஜெபித்து பாடி ஆண்டவரை புகழ தொடங்கினார்கள். அவர்கள் கையில் இருந்த விலங்கு தானாக கீழே விழுந்தது. சிறை கதவுகள் தானாக திறந்து கொண்டன. பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளை நம்பி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் தானாக விலகி போகும். கொடிய மனிதர்கள் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கான், உயர்ந்த இடத்துல இருக்கான், அதிகாரத்தோட இருக்கிறான், பெரிய பவரோட இருக்கிறானா, நாளைக்கு பாருங்க அவன் இருக்க மாட்டான். ஏன்? நம்பின பிள்ளைய, தன்னுடைய பிள்ளைய உயர்த்த விரும்புகிறாரு. அவனை தட்டி கீழே போட்டு தான் பிள்ளைய தூக்கி மேலே வச்சுருவார். பிரைஸ் தி லார்ட்.